அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல மிக முக்கியமான டாபிக் தான் ஜூரிசெக்ஷன். உங்களுடைய பெருவினாக்கள்லையும் சரி, சிறுவினாக்கள்லையும் சரி, அப்படி இல்லைன்னா பார்ட் சி பார்ட் டி கொஸ்டின்ஸ்லையும் சரி, இந்த கான்செப்டை டச் பண்ணி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான டாப்பிக்கும் கூட. இது தெரியாமல் நம்ம ப்ராக்டிஸ் பக்கம் போகவே முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பெட்டிஷனை ரெடி பண்ண முடியும். ஏன்னா இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டையே பிக் பண்ண போகிறோம். எந்த கோர்ட்டில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும், அப்படி தாக்கல் அந்த மாதிரி தாக்கல் பண்ணால் மட்டும்தான் அந்த வழக்கு வந்து என்னாக மாறும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிடும். நம்மளுடைய பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். மிக முக்கியமான கான்செப்ட் ஜூரிசெக்ஷன். அதிகார எல்லை இல்லைன்னா ஆள்வரை எல்லைன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 197லேருந்து 209 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ்ல டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ஜூரிசெக்ஷன். ஆக்சுவலாக ஜூரிசெக்ஷனை பற்றி இன்றைக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயம் இது எங்கள் ஏரியா அது உங்கள் ஏரியான்னு பேசிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூரிசெக்ஷன் கான்செப்டில் தான் வரும். நீ எங்கள் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா நான் உங்களை வேறு மாதிரி பண்ணிவிடுவேனா அப்படின்னா, ஸோ அவனுடைய ஜூரிசெக்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா உன்னை வேறு ஏதோ பண்ணிவிடுவான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இதுதான் அதுக்கு உண்டான கான்செப்டும் கூட. இதில் நிறைய டைப் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஜூரிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிசெக்ஷன். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய நீதிமன்றம் எந்த இடத்துல இருக்குது, உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிசெக்ஷனாக வரும். முழுக்க முழுக்க ஜியோகிராஃபிக்கல் பிளேஸை பற்றி மட்டும்தான் இந்த டாபிக் பேசும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜியோகிராஃபிக்கல் பிளேசஸ் இருக்குது. அது ஒரு நாடுகளாகவோ அல்லது கண்டங்களாகவோ இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் பார்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர் பேர் வந்து டெரிட்டோரியல் பார்டர். ஸோ 2 நாடுகள் ஒரு பார்டரை பகிர்ந்துக்குச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டெரிட்டோரியல். ஒரு 2 டிஸ்ட்ரிக்டும் இல்லை ஒரு 2 தாலுக்காவும் தன்னுடைய பார்டரை பகிர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஜூரிசெக்ஷன் பார்டர். இல்லைனா டெரிட்டோரியல் பார்டர்னு கூட சொல்லலாம், தவறொன்றும் கிடையாது. டெரிட்டோரியல் அண்ட் ஜூரிசெக்ஷன் போத் ஆர் சேம். இது பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டெரிட்டோரியல். சிறிய அளவில் பேசக்கூடியது தான் இந்த ஜூரிசெக்ஷன். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் டெரிட்டோரியல்னு மட்டும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. 2 பார்டர்கள், இந்த பார்டரை பற்றி எழுதுறது தான் டெரிட்டோரியல் பார்டர். என்னுடைய பார்டர், உங்களுடைய பார்டர், இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குது, அதற்கு பேர் வந்து டெரிட்டோரியல் பார்டர். அதுதான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு. ஜூரிசெக்ஷன் 1, ஜூரிசெக்ஷன் 2, ஜூரிசெக்ஷன் 3, ஜூரிசெக்ஷன் 4. இதை நீங்கள் 4 நாடுகளாகவும் கணக்கு வச்சுக்கலாம், இல்லை 4 ஸ்டேட்டாகவும் கணக்கு வச்சுக்கலாம், இல்லை 4 மாவட்டங்களாகவும் கணக்கு வச்சுக்கலாம், இல்லை 4 தாலுக்காவும் கணக்கு வச்சுக்கலாம், இல்லை 4 ஊர்களாகவும் கணக்கு வச்சுக்கலாம். எல்லாமே சேம் தான். இந்த பார்டர்லேருந்து இந்த பார்டர் வரணுனாவே உங்களுக்கு அட்ரஸ் மாறிடும், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் மாறிடும், உங்களுக்கு நிறைய விவகாரங்கள் மாறிடும். போலீஸ் ஸ்டேஷன் மாறும், கோர்ட்டு மாறும், ஸ்கூல் எல்லாமே மாறும். உங்களுடைய வீட்டு அட்ரஸ்லேருந்து எல்லாம் மாறிடும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஜூரிசெக்ஷன். இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கான்செப்டை தான் 0 எஃப்ஐஆரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஜூரிசெக்ஷன் இல்லாமல் நீங்கள் 0 எஃப்ஐஆரையோ இல்லை எஃப்ஐஆரையோ உங்களால் எக்ஸாம் அந்த வார்த்தை இல்லாமல் எக்ஸாம் பேப்பரை உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ 0 எஃப்ஐஆர்ன்றது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள். எங்கே வேணால் எந்த இடத்துல குற்றம் நடந்தாலும் எந்த ஜூரிசெக்ஷனில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்றது தான் 0 எஃப்ஐஆர். ஸோ ஜூரிசெக்ஷன் கேட்கும்போது நீங்கள் 0 எஃப்ஐஆரையும் இன்க்ளூட் பண்ணி எழுதுனா உங்களுடைய பேப்பர் கொஞ்சம் வெயிட்டேஜ் நல்லா இருக்கும். 0 எஃப்ஐஆர்னு போட்டு 2 அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 லைன் எழுதுனீங்கன்னா போதும், உங்களுடைய பேப்பர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க 0 எஃப்ஐஆர் ஜூரிசெக்ஷனல் பேஸ்டு கான்செப்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல குற்றம் நடந்தாலும் எந்த ஜூரிசெக்ஷனில் வேணாலும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் அதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ அது எழுதாமல் எப்படி நம்ம ஜூரிசெக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ரைஸ் ஆகுது. அதன் அடிப்படையில் நம்ம கண்டிப்பாக அந்த 0 எஃப்ஐஆரை இந்த இடத்துல எழுதி தான் ஆகணும். ஜூரிசெக்ஷன் கேட்டாலும் நீங்கள் 0 எஃப்ஐஆர் எழுதலாம், 0 எஃப்ஐஆர் கேட்டாலும் ஜூரிசெக்ஷனை எழுதாமல் உங்களால் பேப்பரை கொடுக்கவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பலட் ஜூரிசெக்ஷன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டில் வழக்கு தொடுத்து அது தோல்வியில் வருது அப்படின்ற போது நீங்கள் வேற ஒரு கோர்ட்டில், அது மேல் கோர்ட்டில் அப்பீல் போகலாம். நீங்கள்
அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா அப்பலட் கோர்ட் ஜூரிசெக்ஷன், மேல்முறையீடு. இந்த இடத்துலயும் வழக்கு தோக்குது அப்படின்னா இதன் பிறகு இன்னொரு ஜூரிசெக்ஷன் இருக்கு, அது செகண்ட் அப்பீல்னு சொல்லுவாங்க. செகண்ட் அப்பீல் ஆல்வேஸ் ஹைகோர்ட்டாக தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைகோர்ட் இஸ் அப்பலட் கோர்ட், அப்பலட் ஜூரிசெக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைவில் வச்சுங்க. அதுக்கப்புறம் சிவில் ஜூரிசெக்ஷன், கிரிமினல் ஜூரிசெக்ஷன் ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சிவில் கேசஸ் இந்த இடத்துல வரப்போகுது, கிரிமினல் கேசஸ் இந்த இடத்துல வரப்போகுது. இன்டர்நேஷ்னல் ஜூரிசெக்ஷன் அப்படின்னா இதை தான் நம்ம டெரிட்டோரியல் பார்டர்னு சொல்லிக்கிறோம். நம்ம பெரிய அளவில் ஜூரிசெக்ஷன் இதுதான் டெரிட்டோரியல் பார்டர், இரண்டு நாடுகளுக்கு இடையே பகிரப்படும் அந்த கோடின் பேர் தான் டெரிட்டோரியல் பார்டர். பெக்யூனரி ஜூரிசெக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. குற்றத்தின் அடிப்படையில் ஜூரிசெக்ஷனை பிரிப்பாங்க. இப்போ சின்ன தாலுக்கால ஒரு கோர்ட் ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கம் சிவில் கோர்ட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய குற்றம் நடக்குது அப்படின்னும் போது, ஒரு கொலை குற்றம் நடந்துச்சுன்னும் போது ஜேஎம் அதற்குண்டான ஜூரிசெக்ஷன் தான். நான் இல்லைன்னு ஜேஎம்ல அவங்க பெயில் சூரிட்டி கொடுத்து பெயில் எடுக்கலாம், இல்லை பெயில் மூவ் பண்ணலாம், இல்லைன்னா ஹைகோர்ட்டில் பெயில் எடுக்கலாம். இந்த கான்செப்டெல்லாம் வேறு. ஆனால் அந்த வழக்கு எங்கே நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்யூனரி ஜூரிசெக்ஷனுக்கு தகுந்தால் போல மாறும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மாறிடும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்பீலுக்கு தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போவோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் நடக்குது. அதற்கு பெயர் தான் பெக்யூனரி ஜூரிசெக்ஷன். இதே சிவிலில் பார்த்தோம்னா சிவிலில் 3 லட்சத்திற்குண்டான வேல்யூ கொண்ட இடமா இருந்துச்சு, இல்லை பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு கோர்ட்டு, 10 லட்சத்திற்குள்ளே இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு கோர்ட்டு, 1 கோடிக்கு உள்ளே இருந்துச்சுன்னா அதற்கு ஒரு கோர்ட்டு, 1 கோடிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆனரபிள் ஹைகோர்ட் அப்படின்ற மாதிரி ஜூரிசெக்ஷனை பிரித்து வச்சுருக்காங்க. இதற்கு பெயர் தான் பெக்யூனரி ஜூரிசெக்ஷன். இன்னும் இதை பற்றின வீடியோ டீட்டெயிலாக இருக்கணும்னா சிபிசியில் இருக்குது பாருங்கள். சிபிசியில் உங்களுக்கு ஜூரிசெக்ஷன் ஒரு வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக நம்மளுக்கு புரிய வரும். டெரிட்டோரியல் ஜூரிசெக்ஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டு ஜூரிசெக்ஷன். ரிட்டு மொத்தம் 5 வகையான ரிட்டு இருக்குது. ரிட்டுன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைகோர்ட் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டு தான், வேறு எந்த விஷயமும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. 226 இஸ் ஹைகோர்ட், 32 ஆர்டிகல் 32 இஸ் சுப்ரீம் கோர்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து போடப்படுகின்ற எல்லா வழக்குகளும் பார்த்தீங்கன்னா ரிட் அப்படின்ற கான்செப்டில் வரும். ஸோ ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ தான் போடணும். இது வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரெமிடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 8 ஜூரிசெக்ஷன் பற்றி விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது இல்லாமல் ஏர் ஜூரிசெக்ஷன் ஒன்று இருக்குது. ஏர்னா வான் எல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ நடந்த அந்த செந்தூர் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தனது வான் எல்லையை இந்தியாவிற்கு எதிராக மூடியது அப்படின்னா இந்திய விமானங்கள் மட்டும் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே பறக்க முடியாது, மற்ற நாடுகள்லாம் பறக்கலாம். இதுதான் ஏர் ஜூரிசெக்ஷன் சொல்லுவாங்க. அதே போல் நம்ம நாடும் மூடியது பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக. அதே போல் சி ஜூரிசெக்ஷன், கடல் ஜூரிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டிகள் 2 நாட்டிகள் மைல் தூரம் வரைக்கும் தான் நம்மளுடைய பார்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்டராக மாறிடும். யார் எந்த கப்பல் வேணாலும் போகலாம், எந்த கப்பல் வேணாலும் வரலாம். ஆனால் அந்த 2 நாட்டிகள் மெயிலுக்குள்ளே வரணும்னா நம்மளுடைய அனுமதி கண்டிப்பாக வேணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கடல் ஜூரிசெக்ஷன் சொல்லுவாங்க, சி ஜூரிசெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான ஜூரிசெக்ஷன் இருக்குது. மிலிட்ரி ஜூரிசெக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய வகையான ஜூரிசெக்ஷன் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஜூரிசெக்ஷன்னாவே பார்டர் தான். உங்கள் வீடு ஒரு ஜூரிசெக்ஷன், உங்களுடைய 4 எல்லைகள் ஒரு ஜூரிசெக்ஷன். நம்ப முடியுதா உங்களால்? அது பக்கத்தில் இன்னொருத்தர் வீடு இன்னொரு ஜூரிசெக்ஷன். அட்ரஸ் மாறுது, எல்லாமே மாறுது பாருங்கள், பெயர்லேருந்து எல்லாம் மாறிடுது. ஜூரிசெக்ஷன் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூரிஸ் ப்ளஸ் டிடோ அப்படின்ற ஒரு வார்த்தைகளோட கம்பேனியன் தான் ஜூரிசெக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் வேர்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகின்றது. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜூரிசெக்ஷனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சென்னையை சேர்ந்த நபர்கள் சேலத்தில் குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கான ஆள்வரை எல்லை, தட் மீன்ஸ் ஜூரிசெக்ஷன் சேலம் ஆகும். எந்த இடத்துல குற்றம் நடக்குதோ அந்த இடம் தான் ஜூரிசெக்ஷனாக பிக் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோம்னா நரேஷ் கவார்சந்த்
காட்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2008 என்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிக தெளிவாக சொல்லிடுறாங்க, அதிகாரம் இல்லாத இடத்தில் வழக்கு தொடங்கினால், அதாவது ஜூரிசெக்ஷன் இல்லாத இடத்தில் நீங்கள் வழக்கை தொடர்ந்து நம்பர் ஆக்கிடுறீங்க. ஏதோ ஒரு வகையில் நம்பர் ஆயிடுது. அது ஆக்சுவலாக நம்பர் ஆகாது, ஆயிடுதுன்னு வச்சுப்போம். அது செல்லவே செல்லாது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு சொல்லிடுறாங்க. தொடங்கும் முன் சரியான ஜூரிசெக்ஷனை, நீதிமன்ற தேர்வு, சரியான ஜூரிசெக்ஷன் ப்ளஸ் சரியான நீதிமன்ற தேர்வு மிகவும் அவசியம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெக்யூனரி ஜூரிசெக்ஷனையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும், ஒரே தாலுகாக்குள்ளே 2 கோர்ட்டு கூட இருக்கும், சப் கோர்ட்டு கூட இருக்கும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கேஸை ஃபைல் பண்ண முடியாது. பெக்யூனரி ஜூரிசெக்ஷன் அடிப்படையில், அதாவது குற்றத்தின் தன்மை, அப்படி இல்லைன்னா பண மதிப்பின் தன்மை. சிவிலாக இருந்தால் பண மதிப்பின் தன்மை, கிரிமினலாக இருந்தால் குற்றத்தின் தன்மை. இது 2 பிரகாரம் மாறிடும் ஒரு கோர்ட்டுக்கு. அதனால் நீதிமன்ற தேர்வு அவசியம் என நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனரபிள் கோர்ட்டு தீர்ப்பளிச்சிடுறாங்க. இந்த நரேஷ் கவர்சந்த் வெர்சஸ் கட்ரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில். கண்டிப்பாக உங்களுக்கு ஜூரிசெக்ஷன்னா என்னன்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.